அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனலில் ஆன்மீக தகவல் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரராகவ பெருமாளுடைய சன்னதியின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு சித்திரை மாதம் வளர்பிறையில் சனிக்கிழமை நாளில் தான் எனக்கு அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சது. நாங்கள் ஆவடியிலேருந்து கிளம்பி 2 வீலரில் தான் நாங்கள் திருவள்ளூருக்கு போனோம். திருவள்ளூருக்கு போகிற வழியில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தையும் நாங்கள் கவர் பண்ணி அப்படியே எடுத்தோம். கோவிலுக்கு போகிற வழியிலேயே இருந்தது. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை பற்றின ஒரு வரலாறை நம்ம தெரிஞ்சுட்டு தான் போகணும். அந்த கடவுளுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுட்டு போகும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். இப்போ கோவில்கிட்ட முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேரானது நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த தேரையும் நாங்கள் அப்படி கவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அங்கேருந்து நம்ம நேராக உள்ளுக்குள்ளே சன்னதிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். போன உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா திருவடி, சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஹனுமந்தருடைய சன்னதி இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹனுமரை தான் தரிசனம் பண்ணுவோம். தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். ஹனுமந்தரை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 2 பக்கமே உங்களுக்கு கடைகள்லாம் நிறையா இருக்குது. இந்த கடைகளில் நம்ம சுவாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். இந்த கடையில் எல்லா கடையிலையுமே வெல்லம் இருக்கும். இந்த வெல்லம் எதுக்கு அப்படிங்கிறத இந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலே அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பதிவு செய்திருக்கோம். இது வெல்லம் சாமி பாட்டு பேக் சைடு குளம் இருக்குது. குளத்தில் பிரித்து போட்டிங்கன்னா இது கரையை அவங்க உடம்பு வியாதி, வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். இது சாமி பாத்திரம் போட்டிங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதி, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். இது ரெண்டும் முக்கியம். ஓகேங்களா? ஓகேவா சார்? நன்றி. இங்கே நாங்கள் போனப்போ கோவிலில் உள்ளுக்குள்ளே தேங்காய் உடைக்கலை. அதனால் வெளியவே தேங்காய் உடைச்சிக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த மாதிரி தேங்காயெலாம் பர்ச்சேஸ் பண்ணலை. நாங்கள் பெருமாளுக்கு துளசியும், தாயாருக்கு நான் வீட்டிலேயே முல்லைப்பூ உதிரிப்பூ வாங்கி கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எதார்ச்சியாக அமைஞ்சது. நானும் வாங்கி கட்டி எடுத்துக்கிட்டேன். தாமரைப்பூ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வெல்லம் வாங்கிக்கோங்க. விளக்கு போடுறதுக்கு அங்கேயே உங்களுக்கு விளக்கு திரி நெய்யெல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளே பெருமாளை நம்மளால் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அது சுற்றி வரக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ராமர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே நாங்கள் இப்போ கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பெருமாளுடைய வரலாறை இங்கே அழகாக சிலை சித்திரமாக வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள். பகவான் நாராயணர் எப்படி இங்கே திருவள்ளூரில் எழுந்து அருள் இருக்கிறார் அப்படிங்கிற சிலை சித்திரங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதைகளை அந்த சித்திரத்துக்கு மேலேயே எழுதப்பட்டிருக்குது. நம்ம படித்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கார் அப்படிங்கிற கதையையும் வரலாறையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யுகங்கள் மொத்தம் 4 யுகங்கள் இருக்குது. அதில் முதல் யுகம் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது 4வது யுகம் கலியுகத்தில். நான் சொல்லக்கூடிய இந்த வரலாறு கிருத்தயுகத்தில் நடந்தது. அதாவது பெருமாள் திருவள்ளூரில் எழுந்தருளிய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிருத்தயுகம். கிருத்தயுகத்தில் புரு புண்ணியர் அப்படிங்கிற முனிவர் தன்னுடைய மனைவி சத்தியவதியுடன் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. பத்திரகாசிரமத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப பக்தியோடும் ஈடுபாடோடும் வைராகத்தோடும் அந்த யாகத்தை செஞ்சிட்ருக்காங்க. தினமும் ஒரு நாளைக்கு 1000 முறை என்ற வகையில் ஒவ்வொரு முறைக்கும் மந்திரத்தை ஓதி நெய்யெடுத்து ஹோமகுண்டத்தில் சேர்த்து 1 வருட காலத்திற்கு யாகம் செய்து முடிக்கிறாரு. யாகத்தினுடைய இறுதி நாளைக்கு யாகம் முடிவு பெறக்கூடிய சமயத்தில் ஸ்ரீமன் நாராயணர் ஹோம
ஹோம ஜுவாலையில் தோன்றி முனிவர் செய்த இந்த ஹோமத்தில் தான் மனம் மகிழ்ந்ததாகவும் முனிவர் வேண்டுவதை தருவதாகவும் கூறுறாரு. முனிவர் தனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட கேட்குறாரு. நீ கேட்டதை நான் தருகிறேன் அப்படின்னு புத்திர பாக்கியம் அவருக்கு தராரு. உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு யாகத்தினுடைய பெயரையே சூட்டி சாலிஹோத்திரன் அப்படின்னு அழைக்குமாறு ஆசையும் வழங்கி மறைஞ்சிட்டாரு. அதன் பிறகு முனிவர் ஹோம பிரசாதங்களை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்குறாரு. 10 மாதங்களுக்கு அப்புறம் புரு புண்ணியருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. ஸ்ரீமன் நாராயணருடைய உத்தரவுப்படி முனிவரும் அந்த குழந்தைக்கு சாலிஹோத்திரன் அப்படிங்கிற பெயரை சூட்டினார். சாலிஹோத்திரர் தான் வளர்ந்து வரும்போதே பல்வேறு நல்ல முன்னேற்றங்களுடைய அறிகுறிகளோடையே வளர்ந்து வராரு. ஒரு தாய் அமாவாசை நாளில் சாலிஹோத்திரர் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய கிருத்தாபநாசினி அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்துக்கு வராரு. அந்த தீர்த்தத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மா, தேவர்கள், வசிஷ்டர் போன்ற முனிவர்கள்லாம் அங்கே நீராடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ இந்த கிருத்தாபநாசினி ஒரு புனித தீர்த்தம் அப்படிங்கிறதுனால அவரும் அங்கேவே 1 வருட காலம் கடும் தவம் மேற்கொள்கிறாரு. பெருமாளுக்காக கடுதமும் மேற்கொள்கிறாரு. இந்த 1 வருட காலமுமே உணவு, நீர் இது எதுவுமே அவர் எடுத்துக்கவே இல்லை. 1 வருட காலம் கடும் தவத்திற்கு பிறகு சாலிஹோத்திரர் கிருத்பாநாசினியில் புனித நீராடிட்டு இறைவனுக்கு படைப்பதற்குன்னு அவர் அரிசி மாவால் பிரசாதத்தை நெய்வேத்திய பிரசாதத்தை ரெடி பண்ணுறாரு. அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை 3 பகுதியாக பிரிக்கிறாரு. அதில் முதல் பகுதியை ஸ்ரீமன் நாராயணருக்கும், 2வது பகுதியை விநியோகம் பண்ணுறதுக்கும், 3வது பகுதியை தனக்குமா அவர் தயார் பண்ணுறாரு. சாலிஹோத்திரர் அரிசி மாவால் செஞ்ச நைவேத்திய பிரசாதத்தை முதல் பகுதியை ஸ்ரீமன் நாராயணருக்கு படைச்சிடுறாரு. 2வது பகுதியை விநியோகம் பண்ணுவதற்கும், 3வது பகுதி அவருக்குமா எடுத்துகிட்டு காத்துட்ருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் பெருமாளே ஸ்ரீமன் நாராயணரே வயதான ஒரு பிராமண வடிவத்தில் வராரு. சாலிஹோத்திரர் எந்த இடத்துல விநியோகம் பண்ண காத்துட்ருக்கிறாரோ அந்த இடத்துக்கே பெருமாளே வயதான பிராமண தோற்றத்தோடு வராரு. அவரை பார்த்ததுமே சாலிஹோத்திரர் தான் விநியோகம் பண்ணுறதுக்காக வைத்திருக்க பகுதியை பிராமணருக்கு கொடுக்குறாரு. அதை உண்ட பிறகும் அவருக்கு திருப்தி இல்லை. அவருடைய முகத்தில் திருப்தி இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் தனக்காக வைத்திருந்த பகுதியை கூட அந்த பிராமணருக்கே கொடுத்துட்றாரு. அதையும் சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. சாலிஹோத்திரர் மீண்டும் 1 வருட காலம் தவம் மேற்கொள்கிறாரு. அதே மாதிரி ஒரு அமாவாசை நாளில் அந்த கிருத்பாநாசினியில் புனித நீராடிட்டு காலை பூஜைகளை துவங்குவதற்கு பிரசாதங்களை ரெடி பண்ணுறாரு. அரிசி மாவால் பிரசாதம் ரெடி பண்ணி அது 3 பகுதியாக பிரிக்கிறாரு. முதல் பகுதியை ஸ்ரீமன் நாராயணருக்கு படைக்கிறாரு. 2வது பகுதியை விநியோகம் பண்ணுறதுக்கும், 3வது பகுதியை தனக்குமா வச்சிட்ருக்காரு. வச்சு காத்துட்ருக்கும்போது மீண்டும் ஸ்ரீமன் நாராயணரே வயதான பிராமண வடிவத்தோடு வராரு. சாலிஹோத்திரர் அந்த நாள் முழுவதுமே நல்ல சகுனங்களை பார்த்ததுனால தான் விநியோகத்திற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தையும் தனக்காக வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருளையும் வந்த பிராமணர்கிட்டையே கொடுத்துட்றாரு. இந்த 2 உணவு பகுதியுமே வாங்கி உண்டு மகிழ்ந்த பிராமணர் மனம் மகிழ்ந்து நான் எங்கே படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிராமண வடிவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எவ்வுள் அப்படின்ட்டு சாலிஹோத்திரர்கிட்ட கேட்குறாரு. சாலிஹோத்திரரும் தன்னுடைய பர்ணசாலையில் படுத்துக்க சொல்லி ஓய்வெடுத்துக்க சொல்கிறாரு. வயதான பிராமண வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய பெருமாள் அந்த பர்ணசாலையில் போய் உள்ளே படுத்ததுமே உண்மையான ரூபத்தை காண்பிக்கிறாரு. விஷ்ணு பகவானா சயன பெருமாளாவே காண்பிக்கிறாரு. படுத்து ஓய்வெடுக்கிறதுக்கு எவ்வுள் அப்படின்னு பெருமாள் கேட்டதுனால தான் இந்த ஊருக்கு திரு எவ்வுள் அப்படிங்கிற பேர் வந்தது. அதுவே நாளடைவில் மருவி திருவள்ளூர் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த கோவிலில் பெருமாள் சயன கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் பெருமாள் இங்கே எப்படி எழுந்து அருளினார் அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே எழுந்து
இருக்கக்கூடிய பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாளாகவும் தாயார் கனகவள்ளி தாயாராகவும் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இந்த கோவிலில் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது. ஏன்னா இங்கே சாலிஹோத்திரர் வந்து அமாவாசை நாளில் தான் இந்த நைவேத்தியம் பண்ணியிருக்காரு. இங்கே அமாவாசை நாளில் தான் வந்து பெருமாளும் எழுந்தருளி இருக்கிறாரு. அதனால தான் இந்த கோவிலில் அமாவாசை நாள் அன்னைக்கு திதிகள் வந்து முன்னோர்களுக்கு வந்து இங்கே கொடுப்பாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் நம்ம வெல்லம் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெல்லம் வந்து கரைய நம்மளுடைய கஷ்டங்கள், நோய் நொடிகள், எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து வெல்லம் கரைவது போல் கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கிருத்பாநாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம். அதாவது வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலுடைய புண்ணிய தீர்த்தம். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் தான் பிரம்மா, தேவர்கள், வசிஷ்டர் போன்ற முக்கியமான முனிவர்கள் அனைவருமே இந்த தீர்த்தத்தில் தான் நீராடி இருக்கிறாங்க. இங்கே வந்து முன்னோர்களுக்கு திதிகளும் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தில், இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடி இங்கே வந்து முன்னோர்களுக்கு நம்ம திதிகள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே புண்ணியங்க. முன்னோர்களுக்கு நற்கதியும் கிடைக்கும், நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோவிலுக்கு இந்த பக்கம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, கிருத்பாநாசினி குளம் இருக்குது. இந்த குளத்தினுடைய பெருமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த குளத்தில் வெல்லம் வாங்கி போடுங்க. இந்த குளத்துடைய தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் தலையில் தெளிச்சுக்கோங்க. பல புண்ணிய ஆத்மாக்களின் காலடிப்பட்ட இந்த தீர்த்தம் ரொம்ப புனிதமானது. இதை பார்க்குறதுக்கே நமக்கு கொடுப்பனை வேணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லோருக்குமே வைத்திய வீரராகவ பெருமாளினுடைய அனுகிரகமும் கனகவள்ளி தாயாருடைய ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருமே இந்த கோவிலுக்கு வருவதற்கான அமைப்பு வந்து அமையும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.